ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி மையங்களில் அடிப்படை வசதி குறித்து ஆய்வு செய்தும், வாக்குச்சாவடி மையங்களில் பணிபுரியும் காவலர்களுக்கு பயிற்சி அளித்தது குறித்தும் வலைதளங்களில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சீர்குலைக்கும் விதத்தில் கருத்து பதிவிடும் நபர்கள் மீது சட்டம் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஒட்டன்சத்திரம் காவல் நிலையத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் பேட்டி. அனைத்து விதமான வாக்குச்சாவடிகள் எல்லாத்துக்குமே சென்று அங்கே அடிப்படைகள் வசதிகள் எல்லாம் இருக்கா அப்படிங்கிற ஆங்கிலையும் வந்து எல்லாமே செக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி காவலர்களுக்கும் வந்து பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு. அந்த வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டில் வந்து என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது பயிற்சியும் வந்து தொடர்ந்து வந்து அவங்க அளிக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. இல்லை, நம்ம எலெக்ஷன் டைமில் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம் நம்ம எந்த மாதிரியான நமக்கு தேவை அப்படிங்கிறத. அதே மாதிரி மத்திய படையிலேருந்துமே வந்து காவலர்கள் வந்து அனுப்புவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒன்ஸ் இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருந்ததுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு மாவட்டம் முழுவதும் எவ்வளோ வாக்குச்சாவடிகள் இருக்குது, எவ்வளோ காவலர்கள் தேவை அப்படிங்கிறதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்தராக வந்து அதை பார்த்துக்கணும். ஆமாம், அது வந்து நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் உட்கோட்டத்தில் அத்திக்கோம்பை அம்மா அப்படிங்கிற கிராமம். அங்கே வந்து கடந்த ஜனவரி மாதம் 30ஆம் தேதி வந்து ஒரு கொலை சம்பவம் வந்து நடந்தது. அதில் வந்து இறந்தவர் பேர் வந்து பெருமாள் அப்படிங்கிறவர் வந்து கொலை செய்யப்பட்டார். உடனே அந்த தகவல் தெரிஞ்ச உடனே இமீடியட்டாக நம்ம காவல் ஆய்வாளர் தலைமையில் வந்து ஒரு டீம் வந்து போகிறாங்க. போய் வந்து அந்த இமீடியட்டாக அந்த இன்சிடெண்ட் அட்டெண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து அங்குள்ள நியர்பை கண்காணிப்பு கேமராக்கள் சாட்சிகள் எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. ஆய்வாளர் தலைமையிலான குழு விசாரித்து அதில் சம்மந்தப்பட்ட எதிரி ஸ்ரீதர் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து 2 நாட்கள் கழித்து பிப்ரவரி 2ஆம் தேதி வந்து அவரை வந்து கைது பண்ணி நீதிமன்றம் காவல் வந்து அவரை உட்பட்டப்பட்டு இப்போ ஒரு மாதம் காலமாக சிறையில் இருக்கார். அண்ட் இந்த கொலை சம்பந்தமாக நம்ம சமூக வலைதளங்களில் வந்து வெவ்வேறு காரணங்களும் வெவ்வேறு கருத்துக்களையும் சொல்லி தினமும் ஒரு ஆடியோ வீடியோஸ் மாதிரி போட்டுட்ருக்காங்க. எப்போவுமே வந்து காவல்துறையை ரொம்ப இணக்கமாக இருக்காங்க. எந்த ஒரு இஷ்யூஸ்னாலும் இமீடியட்டாக நம்ம காவல் நிலையத்துக்கும் சரி காவல்துறை அதிகாரிகள் நோட்டீஸ் கொண்டு வராங்க. இதுவேளை எந்த ஒரு சிறிய பிரச்சனையாகட்டும், எஸ்பெஷலி வந்து நமக்கு வந்து ஏதாவது பெண்கள் மற்றும் குழந்தைகளான குற்றங்களாகட்டும், இல்லை லூஸ் செல்லிங் பண்ணுறாங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தைரியமாக வந்து அதை வந்து கம்யூனிகேட் பண்ணுங்கள் காவல்துறைக்கிட்ட. கண்டிப்பாக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ உடனடியாக நடவடிக்கை எடுக்கும். இல்லைனாலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் என்னோடய அலுவலகத்துக்கும் வந்து வாரத்தில் 5 நாட்கள் இன்க்ளூடிங் சனிக்கிழமை 6 நாட்களுக்கும் வந்து எந்த நேரத்துலையும் வந்து புகார் வந்து தெரிவிக்கலாம். உடனடியாக அதை நிறுத்தி தேடித்தரப்படும். தேங்க்யூ.